உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைடிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வெள்ளை கொண்டக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சதை எடுத்திருக்கேன். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 4-5 விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்கி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த பட்டை இந்த கிராம்பையும் வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து ஒரு தக்காளி, இதையும் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தது, இதையும் உள்ளே சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா கலந்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அப்படியே தண்ணியோடவே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா நல்லா கெட்டியாக வந்துடும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.